வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கூட்டு வட்டி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது தனி வட்டி. தனி வட்டியில தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலாவே இல்லாம எப்படி பாக்குறதுன்றத நம்ம பார்க்கிறோம். ஃபார்மா பிஎன்ஆர் பை 100 அது ஃபார்மாவே போட தேவையில்ல. எப்படி பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் எடுக்கிறதுன்றத நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் ஃபுல்லாவே. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிஎன்ஆர் பை 100 எப்படி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாக்குறியா? பிஎன்ஆர் பை 100ன்றது ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட வேணாம், இதுதான் நார்மலா எல்லாருமே போடுற மெத்தட். இதுதான் பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? பின்றது அசல், என்னன்றது வருடம், ஆறுன்றது வட்டி விகிதம். இதுதான் ஃபார்முலா ப்ரொசீஜர். இதுதான் மேல கொடுத்துருப்பாங்க. பின்றது அசல் எவ்வளவு? 20,000. ஓகேவா? இன்ட்டு என்ன எவ்வளவு? என்ன எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 3 வருஷம். இன்ட்டு ஆறு எவ்வளவு? 4 டிவைடட் பை 100. இப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், மீதி எல்லாத்தையும் பெருக்கி ஆன்சர் போடுவாங்க. இது எல்லாமே தேவையில்லை. பார்த்தா பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா அழகா தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பர்சன்டேஜ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பர்சன்டேஜ் மட்டும் ஒரு வீடியோ கூட நல்ல தெளிவா பார்த்துவோம் அந்த வீடியோவை. ஓகேவா? அழகா பார்த்தா அப்படியே இதுதான் ஆன்சர் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, எப்படின்றத ப்ரொசீஜர் பார்க்கலாமா? இது பேசிக்கா இருக்கிற சம்பளம் வந்து டஃபா இருக்கிற கொஸ்டின் வர எல்லாத்தையுமே காட்டியாரான்னு பாத்துக்கோ. ஓகேவா? பேசிக்கா ஈஸியா இருக்கிற சம்பளம் மட்டும் போறான்னு பார்க்காத. ஈஸியா ஃபர்ஸ்ட் சொன்னா அடுத்தடுத்து டிஃபிகல்ட் போற சம்பளம் உனக்கு புரியும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நான் எப்படி போட போறோம். என்னையும் ஆறையும் பெருக்கிக்கோ, வருடத்தையும் சதவீதத்தையும் ரெண்டையும் பெருக்கிக்கோ. ஓகேவா? 3 × 4 12. இந்த அசலுக்கு 12% எடுத்த ஆன்சர். என்னையும் ஆறையும் பெருக்கி இதுக்கு சதவீதம் எடுக்கணும், அவ்வளவுதான். வருடத்தையும் சதவீதத்தையும் பெருக்கி அசலுக்கு எடுத்தா ஆன்சர் வரும். இப்ப 3 × 4 என்ன? 12. 20,000. 20,000க்கு 12% என்னன்னு நம்ம பர்சன்டேஜ் சொல்ல தெரிஞ்சா முடிஞ்சு ஆன்சர், அவ்வளவுதான். இப்ப 1% 200. 1% 200. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. 20,000த்துல 1% எவ்வளவு? 200. இப்ப 200 12ஆல பெருக்குனா 12%. ஏன்னா 1% 200, 12% 12 × 200 ஆன்சர். 12 2 எவ்வளவு? 24. இந்த 2 ஜீரோ, அவ்வளவுதான் ஆன்சர். இதுல ஆன்சர் இருந்துச்சா? பிஎன்ஆர் பை 100 போட்டு ஆன்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னையும் ஆரையும் பெருக்கிற சதவீதத்தை எடுத்து ஆன்சர் வரும். இங்க 3 × 4 12, 12% ஆன்சர். புரியுதா? சரி, அடுத்த டைப் பார்க்கலாம். அப்படியே கொஸ்டின் அப்படியே டிஃபரன்ஸ் மாத்திர நீ பார்த்தா உனக்கு புரியும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், 12% இங்க மாசத்துல கொடுத்துருக்கோம். 5 மாசம். இப்ப சொல்லுங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஓகேவா? அசல் 8,000க்கு 12% வட்டி வீதத்துக்கு 5 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, என்னையும் ஆறையும் நம்ம எப்போதும் போல பெருக்க போறோம். இங்க வட்டி எவ்வளவு? 12 இன்ட்டு, ஓகேவா, என்ன எவ்வளவு? 5 மாசம். 5 மாசம்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 5 போட்டு டேரக்டா பிரிக்கிறாங்க. 5 டிவைட் பை மாசத்துல கொடுத்தானா மொத்த மாசத்தை கீழே போடணும். மாசத்தை போடானா மொத்த மாசத்தை கீழே போடும். என்ன? இதுதான் சதவீதம், இது என்ன. ரெண்டையும் பெருக்கு பார்க்கலாம். 12 12 கேன்சல். மீதி என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. அப்ப 5% எடுத்தா ஆன்சர், அவ்வளவுதான். இப்ப 8,000க்கு 5% என்ன? 10%. 800. 8,000க்கு 1% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 800. அதுல பாதி 400, அவ்வளவுதான். இதுதான் 5% ஆன்சர். முடிஞ்சு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அதை 2ஆல டிவைட் பண்ணா 5%. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, அதை 2ஆல டிவைட் பண்ணா 5%. இப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 800, அதுல பாதி 400, அதான் 5%. ஆன்சர் இவ்வளவுதான். எப்படி 5% வந்துச்சு? என்னையும் ஆரையும் பெருக்கின 5% எடுத்து அதை ஆன்சர் கொண்டு போயிருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? பிஎன்ஆர் பை 100 நம்ம போட தேவையில்லை. சரி, இதுக்கான ஆன்சர் தனி வட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 400. மொத்த தொகை கேட்டாங்கன்னா அசலையும் வட்டியையும் கூட்டிக்க போற. 800, 8,000 + 400, 8,400 மொத்த தொகை. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்க போறது 3வது கொஸ்டின். நல்லா பாரு, ரெண்டுமே பின்னத்துல இருக்கு. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 6 2/3%. இங்க 1.5 வருஷம், 1 ஆண்டு 6 மாசத்துக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன? 6,000க்குன்னு கேட்கலாம். நீ எப்போதும் போல ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். இங்க 6 2/3ன்றது ஒரே பின்னமா மாத்து, தகா பின்னம். இது கலப்பு பின்னம், தகா பின்னமா மாத்து. 6 3 18, 18 2 20/3. இதை மாத்தி வச்சுட்டேன். இது என்ன? 1.5 மாசமா? 1 வருஷம் 6 மாசத்துல என்ன எடுக்கலாம்? 3/2, அதான் 1.5. அவ்வளவுதான். ரெண்டையும் பெருக்கு பார்க்கலாம். 3 3 கேன்சல். 2ஆல அடிச்சா 20, 2ஆல அடிச்சா 10, அவ்வளவுதான். 10% எடுத்தா ஆன்சர். 6,000க்கு 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 600. வேலை முடிச்சா? என்ன? யாரையும் பெருக்கி பர்சன்டேஜ் எடுத்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதை நீ எப்படி போறது? பிஎன்ஆர்ல டிவைடட் பைல வருது, எப்படி மாத்துறது, என்ன பண்றது, கீழே கொண்டுவா மேல கொண்டுவா தலையில கொண்டு போவான்னு யோசிக்கவே வேணாம். என்னையும் ஆரையும் பெருக்கி சதவீதம் எடுத்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது அடுத்த கொஸ்டின். 3வது கொஸ்டின். தனி வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் பெருக்கி 10% வந்துச்சா? 600. அதோட மொத்த தொகை கேட்டாங்கன்னா 6,000 + 600, 6,600 ஆன்சர். இது 3வது கேள்வி.
4வது கேள்வி. இப்ப நாட்கள் கொடுக்குறாங்க. முன்னாடி மாசம் கொடுத்தாங்க, இப்ப நாட்கள் கொடுக்குறாங்க. இப்ப எப்படி சார் போறது? உங்களுக்கு கேள்வி நாட்கள்ல கொடுத்தா என்ன கேட்பாங்கன்னா 73 நாள் கொடுப்பான். ஓகேவா? 73 நாள் இல்லைன்னா 146 நாள் இல்லைன்னா 219 நாள்னு கொடுப்பான். 73 நாள்னா என்ன செய்யணும்னா 1/5 நீ எடுத்துக்கணும். 73 நாள்னா 1/5, 146 2/5, 219 3/5 வச்சுக்கோ, மைண்ட்ல வச்சுக்கோ. 73 நாட்கள்னு கேட்டாங்கனாலே நீ 1/5 அவ்வளவுதான் அது வருது. ஓகேவா? ஏன் அப்படின்னா 73 டிவைடட் பை மொத்த நாட்கள் போடுவா 365 அடிச்சா 1/5 தான் வரப்போகுது. அதனால 73 நாள்னா நீ 1/5 போட்டுக்க, 146 2/5, 219 3/5 அதை எடுத்துக்க போற. என்ன யாரு இப்ப இருக்கலாமா? நீங்க வருஷம் சதவீதம் என்ன 10, 73 நாள்னா 1/5 அடிச்சா எத்தனை பர்சன்டேஜ்? 2% எடுத்த ஆன்சர். இப்ப 5000க்கு 2% எவ்வளவு? 5000. 1%ன்றது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. அதை 2ஆல பிரிக்கனா 2%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% எவ்வளவு? 50. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% 50. அதை 2ஆல பிரிக்கனா 2% 100. அப்ப ஆன்சர் 2% 100. முடிஞ்சு. எவ்வளவு கொஸ்டின் கொடுத்தாலும் சதவீதத்தை கான்ஸ்டன்டா நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தனி வட்டி போடலாம், கூட்டு வட்டி போடலாம், லாப நஷ்டம் போடலாம், சதவீதம் போடலாம். அளவியல்ல கூட நம்ம எடுக்கிறது சதவீதத்தை வச்சு கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? சதவீதம் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஆனா பேசிக் பர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறதுன்றது நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப 4வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன் 100. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். 2 வருஷம் 5% தனி வட்டி என்ன? 2 × 5 10%. 5000க்கு 10% எவ்வளோ? 500. அவ்வளவுதான். புரியுதா? இப்ப நான் உனக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன், நீ ஆன்சர் கண்டுபிடி. ஓகேவா? அசல் 6000. நான் சொல்ற கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அசல் 6000, 15%, 4 வருஷத்துக்கு தனி வட்டி காண்க. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா பார்த்தா உங்களால பர்சன்டேஜ் போட முடியுது அப்படின்னா ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் மேக்ஸ் நம்ம கீழே போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப கூட்டு வட்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருந்தேன், மேலேயே இருந்திருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருப்போம். நீ அதை பாத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப தனி வட்டியில பேசிக் எப்படி, கூட்டு வட்டியில பேசிக் எப்படின்னு ரெண்டு வீடியோ பார்த்தா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த வீடியோல நீ நல்லாவே கிளியர் ஆகலாம். மேக்ஸ்ல நம்மளுக்கு கேள்வி கேட்கறது மொத்தம் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எஸ்ஐக்கு மேக்ஸ்ல 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டினுமே தூக்கிடலாம். ஓகேவா? என்னென்ன கேட்பாங்க? தமிழ் 10, இங்கிலீஷ் 10, மேக்ஸ் 10. மேக்ஸ்ல இருக்கிற 10 கொஸ்டின்ல கூட்டு வட்டி வந்துச்சு, தனி வட்டி வருதுன்னா ஒரே தூக்கா தூக்கிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து சார்ட். நம்ம ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓரளவு நல்லா அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தா அப்படின்னா தூக்கிடலாம். நம்ம சைக்காலஜில 60க்கு 60 தூக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.